அதிமுகவோட கூட்டணி சேர்றதுக்கு கூட்டணியெல்லாம் உறுதியாகி முடிஞ்சு போச்சு. விஜயும் கூட்டணி இல்லைங்கிறாரு, எடப்பாடியும் கூட்டணி இல்லைங்கிறாரு. ஆனால் வேறு வழியே இல்லை விஜய்க்கு. ஆதவ அர்ஜுனா அங்கே உள்ளே போய் சேர்ந்ததுக்கு காரணமே விஜயை அக்டோபர் நவம்பரில் முட்டிச்சதில் கூட நிறுத்திடுவாங்க. திமுக வந்துடும், டெல்லியில் திமுககாரன் சொல்லுவாங்க பிஜேபி வந்துடும், அதே போல் திமுக வந்துடும். வேறு வழியே இல்லை. யாருக்கு போய் சேர்றது? அதிமுகவோடு கூட்டணி வைப்பதை தவிர வேறு வழியே இல்லை விஜய்க்கு. என்னைக்கு ஏதாவது பேசப்பட்டிருக்கா சார்? இல்லை, அவங்க இப்போ 40 சீட் தரேன்னு சொல்கிறாங்க. பிரசாந்த் கிஷோர் வருகைக்கு அப்புறம் பிரசாந்த் கிஷோரை வச்சு ஆதவ அர்ஜுனா சீன் போடுறாரு. யார்கிட்ட? விஜய்கிட்ட. ஆதவ அர்ஜுனா தனியாக போனால் விஜய்க்கு ஆலோசனை சொல்ல முடியாது, அரசியல் பேச முடியாது. பிரசாந்த் கிஷோரோடு போனால் தான் பேச முடியும். அதுக்காக அவருக்கு 50 கோடி 100 கோடி கொடுத்து பிரசாந்த் கிஷோரை கூட்டிகிட்டு போய் விஜய் அரசியல் பேசுகிறார். அதிமுக கூட்டணி உறுதியாக்கப்பட்டு விட்டது.